தமிழ்நாடு முதலமைச்சராக இன்று பதவி ஏற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மற்றும் அவரோடு அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிற பதவி ஏற்றிருக்கிற 9 பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது மனமுவந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த பதவியேற்பு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை. மாறாக எம்முடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியரசு மற்றும் ஜோதிமணி ஆகிய இருவரும் அந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். மாநில பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் அந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவர் உறுதிமொழி ஏற்ற பின்னர் முதல் கையெழுத்து கோப்பிலே கையெழுத்திட்டுள்ளார். 200 யூனிட் மின்சாரத்திற்கு கட்டணமில்லை என்கிற தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அந்த கையொப்பத்தை இட்டிருக்கிறார். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு முற்றிலும் இலவசம், கட்டணமில்லை. அந்த திட்டமும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 500 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் 200 யூனிட்டுக்கு கட்டணம் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எஞ்சிய 300 யூனிட்டுகளுக்கு மட்டும் அல்லது அதற்கு மேலான யூனிட்டுகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்கிற இந்த அறிவிப்பு 2 மாதங்களுக்கு மட்டும்தான் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. இது நிரந்தரமாக அல்லது 5 ஆண்டுகளுக்கும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சிங்கப்பெண் என்கிற பெயரில் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு படை உருவாக்கப்படும் என்றும் போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும் என்றும் அந்த இரு கோப்புகளிலும் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று பாராட்டுகிறோம். இன்று நடைபெற்ற விழாவில் வந்தே மாதரம் பாடல் முதலில் இசைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடலும் கடைசியாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அரசு விழாக்களில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் நிறைவில் தேசிய கீதம் ஒலிக்கப்படும். இதுதான் நாம் நீண்ட காலமாக கடைபிடித்து வருகிற நடைமுறையாகும். இந்திய ஒன்றிய அரசு வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்களில் ஒலிக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்திருந்தாலும் அந்த பாடலை தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அரசு விழாக்களில் ஒலிக்க செய்ய மாட்டோம் என்று கடந்த அரசு, திமுக அரசு வெளிப்படையாகவே அறிவித்தது. அதற்கு காரணம், அந்த பாடல் ஒரு மதம் சார்ந்த மதசார்பு கருத்தை கொண்டிருப்பதாக தேசம் முழுவதும் ஒரு சர்ச்சை இருக்கிறது. மதசார்பற்ற அரசியலை முன்னிறுத்தக்கூடியவர்கள் அந்த பாடலின் மீது இத்தகைய விமர்சனத்தை வைத்து வருகின்றனர்.
தனிப்பெரும் கட்சியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 அல்லது 11 இடங்கள் தேவை என்கிற நிலையில் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை தேடாமல், அதாவது பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஆதரவை நாடாமல், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளின் ஆதரவை கோரினார் திரு விஜய் அவர்கள். அதற்கு அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, மதசார்பற்ற அரசை தமிழ்நாட்டில் நிறுவுவதுதான் எங்கள் நோக்கம். ஆகவேதான் மதச்சார்பின்மையை முன்னிறுத்தக்கூடிய இந்த இயக்கங்களின் அல்லது கட்சிகளின் ஆதரவை நாங்கள் வெளிப்படையாக கோரினோம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலும் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிக்க முன்வந்தோம். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக்கூடாது, அதனை தடுக்க வேண்டும். குதிரை பேரம் என்னும் பெயரில் சட்டமன்ற உறுப்பினர்களை தமது அணிக்கு சேர்க்கும் முயற்சியில் யாரும் ஈடுபட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலும், மீண்டும் ஒரு தேர்தல் உடனடியாக வந்துவிடக்கூடாது, அதனை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும், மதசார்பற்ற அரசை உருவாக்க விரும்புகிறோம் என்கிற கருத்தை ஆதரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தான் இடதுசாரிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை நல்கியது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தாவேகா ஆளும் கட்சியாக பொறுப்பேற்றிருக்கிறது. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் இது நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரின் விருப்பப்படி நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரை மகிழ்விக்க வேண்டும் என்று அதிகாரிகளே இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு செய்தார்களா? திரு விஜய் அவர்களின் கவனத்திற்கு சென்று அவருடைய ஒப்புதலோடு தான் இது ஒழிக்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அதிகாரிகள் தான் இதை முடிவு செய்திருப்பார்கள் என்றாலும் கூட முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே இது தொடர்பான விளக்கத்தை அளிக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்களில் அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் தொடர்ந்து ஒலிக்கப்படுமா? அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் அந்த பாடல்தான் முதலில் ஒலிக்கப்படுமா? தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியாகத்தான் ஒலிக்கப்படுமா? இந்த கேள்விகளும் எழுகின்றன. முதலமைச்சராக பதவியேற்கிற விழாவில் மட்டுமின்றி தற்காலிக இடைக்கால சபாநாயகர் பொறுப்பேற்கிற நிகழ்விலும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடல் முதலில் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் இனிமே அரசு விழாக்களில் பின்பற்றப்படுகிற நடைமுறையா என்கிற கேள்வியும் எழுகிறது. இது தொடர்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு, அவர் மீது பெரிதும் நம்பிக்கை வைத்திருக்கிற தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் மதசார்பு அரசியலுக்கு அல்லது மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று நம்புகிற மதசார்பற்ற சக்திகளுக்கும்
அவர் விளக்கம் அளிக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக உள்ளது. எனவே இது குறித்த விளக்கத்தை எதிர்பார்க்கிறோம். அதிகாரிகள் தரப்பிலிருந்தோ அல்லது தாவேகா தரப்பிலிருந்தோ உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். வந்தே மாதரம் விவகாரத்தில் இப்போதைய நிலைப்பாடை தொடர்ந்தா உங்களுடைய ஆதரவு புதிய அரசுக்கு தொடருமா? இன்னைக்கு தான் பதவியேற்றிருக்கிறாங்க. 13ஆம் தேதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆகவே அதற்கு எந்த நெருக்கடியையும் தர நாங்கள் விரும்பவில்லை. தோழமையோடு தான் இதை சுட்டிக்காட்டுகிறோம். வந்தே மாதரம் பாடல் பிற மாநிலங்களில் அல்லது இந்திய ஒன்றிய அரசு நடத்துகிற விழாக்களில் அதனுடைய இசை வடிவம் மட்டுமே ஒலிக்கப்படுகிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது என்றாலும் கூட பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் வந்தே மாதரம் பாடல் ஒலிப்பது நடைமுறையில் இல்லை. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில். தமிழ்நாட்டில் இதுவரையில் எந்த நிகழ்விலும் இந்த பாடல் ஒலிக்க பெற்றதில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பின்பற்றப்பட்டு வருகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. முதல் முறையாக இந்த ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசு பொறுப்பேற்றதுமே மேற்கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதேபோல தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாக இருப்பதாகவும் ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் சுமையை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடன் அளவு 10 லட்சம் கோடி என்று வெறுமன குறிப்பிடுவது தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும். ஏனெனில் கடனை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு ஒப்பிட்டே மதிப்பிட வேண்டும். கடனை மதிப்பிடுவதற்கான சரியான முறை அதனை மாநிலத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியோடு GSDP அந்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் கடன் அளவு 15வது நிதிக்குழுவில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வரம்பு அளவில் கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. அது நிதிக்குழு வரையறுத்துள்ள ஒரு வரையறை. 15வது நிதிக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வரம்பு. கடனின் முழுமையான அளவுகளை மட்டுமே சுட்டிக்காட்டி அச்சமூட்டுவது ஏற்புடையதில்லை. இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். 10 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அல்லது அந்த கருத்தை அவர் மறுதளிக்கவில்லை. அந்த நிதிக்குழு நிர்ணயித்துள்ள வரையறைக்கு உட்பட்டுத்தான் கடன் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே கடன் சுமை குறைக்கப்பட வேண்டும், அதற்கேற்ப உள்நாட்டு உற்பத்தி உயர்த்தப்பட வேண்டும், அதற்கு ஏற்ப நம்முடைய பொருளாதார கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். எனவே தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தி இந்த அரசு முனைப்போடு செயல்படும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். சார், கடந்த 15வது நிதிக்குழுவினுடைய இதன் அடிப்படையில் தான் அந்த கடன் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க ஃபுல்லாவே கஜானா காலியாக்கி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு புரிதல் இல்லாத ஒரு முதலமைச்சராக அல்லது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இது தொடர்ந்து அவங்க முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே எதிர்கட்சிகள் மீது உடனடியாக ஏற்கனவே இந்த அரசு மீது ஒரு குற்றச்சாட்டுடனான ஒரு அரசை துவங்குகிறது. ஏற்கனவே இந்த பிரச்சாரத்தின் போதெல்லாம் இதேதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகள் மீது தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்தது போல அரசு பதவியேற்ற உடனேயே ஏற்கனவே இந்த அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து தனது ஆட்சியை தொடங்குறாங்க அப்படின்றது தான் மாதிரி தானே இருக்கு. அதிகாரிகள் தந்த
புள்ளி விவரத்தின்படி தான் அவர் இப்படி கருத்தை சொல்லியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அதிகாரிகள் தவறாக தகவல்களை தருவதோ தவறாக வழிநடத்துவதோ ஆட்சி நிர்வாகத்திற்கு உகந்ததாக இருக்காது. ஆகவே இது போன்ற தகவல்களை தருகிற போது அதிகாரிகள் மிகுந்த பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். சார், கடந்த அரசு வந்து கஜானா காலி பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அரசுக்கு வந்து நீங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, கடந்த அரசுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தகவல்கள் தெரியுமா? ஏன்னா அந்த கஜானா காலியாகுதுன்ற தகவல் வந்து உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு காலியா இல்லைங்கிறத வாதம். கடன் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்கிறது. 16வது நிதிக்குழு 15வது நிதிக்குழு நிர்ணயித்திருக்கிற வரம்புக்குள் தான் கடன் சுமை இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கடன் சுமையில் அவர்கள் குறைத்திருக்கிறார்கள், வட்டியை அசலை செலுத்தி இருக்கிறார்கள் என்றும் திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த இலவச மின்சாரம் தவிர 2 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாரு. அதில் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு அறிவிப்பு, போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு. இதில் என்ன அர்த்தமாக இருக்குன்னா, பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, அதனால நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு ஆகுது. அதுவும் ஒரு விமர்சனம் தான் கடந்த 5 ஆண்டுகள் அரசு இல்லை. இது தொடர்பாக ஏற்கனவே பெண்களுக்கான பாதுகாப்பு படை இருக்கு, போதை தடுக்கிற படையும் இருக்கிறது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதுக்காக இந்த புதிய பெயரை அவர்கள் சூட்டியிருக்கலாம். அதற்கான செயல் திட்டம் என்ன என்பது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும். பெண்களுக்கான பாதுகாப்பு படையும் போதைப் பொருள் தடுப்பு படையும் ஏற்கனவே வேறு பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கு. சார், மக்கள் வந்து புதிய அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். பட் அதே சமயத்தில் வந்து ஏற்கனவே இருந்த திமுக அரசை மக்கள் புறக்கணித்ததற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டணியில் இருந்த ஒரு இதுன்ற முறையில் கேட்குறேன். அவங்க மக்கள் வந்து திமுகவை புறக்கணித்ததுக்கான காரணங்கள் என்ன, இல்லை திமுக குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். மாற்றப்பட்டதற்கான காரணம். தேர்தல் முடிவுகள் குறித்து ஏற்கனவே நாம் விரிவாக பேசிவிட்டோம். இப்போது திரும்ப பேச வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. நாங்கள் அந்த கூட்டணியில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தோம். அதன் அடிப்படையில் எங்கள் கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் அதே போல 1.25 கோடி அளவுக்கு வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த 2 அணிக்கும் சேர்த்து 61% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இந்த 61% வாக்குகளும் சொல்லப்போனால் தாவேக்காவினுடைய பிரச்சாரத்திற்கு எதிரான வாக்குகள் தான். அவருக்கு 35% கிடைத்திருக்கிறது. எஞ்சிய 65% வாக்குகள் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிரானது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் யாருக்குமே வெற்றி இல்லை என்பதுதான் உண்மை. யாருக்குமே வெற்றி இல்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் வெற்றி இல்லாத ஒருவரை நீங்க முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டுதான் நீங்க அல்ல, கூடுதல் தொகுதிகளை அவர் பெற்றிருக்கிறார். இன்னும் 10 தொகுதிகள் அவருக்கு தேவை. அவர் வெளிப்படையாக ஒரு மதசார்பற்ற அரசை நாங்கள் நிறுவ விரும்புகிறோம், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அவர் வேண்டுகோள் வைத்தார். அந்த கோரிக்கை நியாயமானது. மீண்டும் தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதாலும், அல்லது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை திணித்து விடக்கூடாது என்றும், எங்களை போன்றவர்களால் ஒரு விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது என்கிற விமர்சனம் எழாமல் இருக்க வேண்டும் என்பதாலும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு அவருக்கு எங்கள் ஆதரவை நல்கிறோம். அப்போ திமுக பந்தம் வந்து விடுதலை பந்தம் தொடர்ந்து தான் இருக்குதா அப்படின்னா? இந்த ஆதரவை வழங்கியதுனால உடனே நாங்கள் ஒரு ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போதைக்கு அவர் ஆட்சி அமைக்கணும். இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது.
இந்த 2 காரணங்களுக்காக நாங்கள் ஆதரவு இல்ல, அவர் என்ன கேக்குறாருன்னா, இல்ல அது பற்றிலாம் அது ஒரு அரசியல் அவர் என்ன கேக்குறாருன்னா, நாளைக்கு திடீர்னு ஒரு விஷயத்துல உங்களுக்கும் நீங்க இப்ப ஆதரவு கொடுத்திருக்கிற டிவிகேக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்க அதுல இருந்து வெளியே வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? முக்கியமான கேள்விகளுக்கு நம்ம விவரமா பதில் சொல்லிக்க முடியாது. நான் சொன்ன 2 ரீசன், முக்கியமான ரீசன், அவர் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. எங்களிடம் வெளிப்படையான ஒரு வேண்டுகோளை வைக்கிற போது அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டோம். அந்த வேண்டுகோளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மனமுவந்து ஆதரவை நல்கி இருக்கிறோம். அவ்வளவுதான். நாளைக்கு திமுக ஏதாவது சப்போர்ட் கேட்டாங்கன்னா நீங்க திருப்பி அப்ப இங்க இருந்து வந்து என்ன சப்போர்ட் கேட்பாங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கா? இல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்ல, வேற ஏதாவது அதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி வார்த்தை சொல்லிட்டு இருக்க முடியும்? அப்ப அந்த டைம்ல உங்க அரசியல் நடவடிக்கைகள் முதல்ல ஆதரவு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டே இருந்துச்சுல்ல. தாமதம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன தாமதம்? தாமதம் 10 மணிக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்படிலாம் நான் சொல்லலை, எங்கேயுமே நான் சொல்லலை. நான் வந்து அடுத்த நாள் அறிவிப்பேன். இல்ல இது எதுக்கு சொல்றதை கேளுங்க. நீங்க டெப்டி சிஎம் டிமாண்ட் பண்ணீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் யாருக்கிட்டையும் நாங்கள் பேசவே இல்லை, யார்கிட்டையும் நாங்கள் அந்த எந்த ஆஃபரும் வைக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நான் வந்து எந்த கோரிக்கையும் வைத்தது இல்லை. அவங்களோட எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கான சூழலே அமையலை. நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல. பார்லிமெண்ட்ல எப்படி இருக்கும்? எப்படி பார்லிமெண்ட்ல உங்களோட இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இப்ப காங்கிரஸ் வந்து தனியா அது குறித்து இனிமேல் எங்கள் கட்சி தோழர்களோட பேசி தான் முடிவு செய்யும். காங்கிரஸ் வந்து இந்த நிலைப்பாட்டை எடுத்ததுனால இன்னைக்கு திமுக அவங்களோட சேர்ந்து செயல்பட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன், எங்களுடைய எதிர்கால அரசியலெல்லாம் நாங்கள் கணக்கில் கொண்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இது எடுத்துங்க வித்தது டக்குன்னு உடனே உணர்ச்சி ஏற்பட்டு ஒரு ஆதரவை தெரிவிக்க முடியாது. இது வந்து ஒரு மேஜர் டெசிஷன். இது அமைச்சரவை அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக அவங்களோட தொடர்ந்து பயணிக்க போகிறோமா இல்லையா, அது ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் அமைச்சரவையில் ஆதரவு அளித்தால் அமைச்சரவை இடம்பெற போகிறோமா இல்லையா, அது ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் எங்கள் கட்சி தோழர்கிட்ட கலந்து பேசாமல் நான் பாட்டுக்கு எப்படி அறிவிச்சிருக்கோம். 5 வருடங்களுக்கு இந்த ஆதரவு தொடருமான்றது உறுதியளிக்க முடியாது. இப்போ அப்படித்தானே ஆதரவு நல்கி இருக்கிறோம். எப்படி அரசுடைய அணுகுமுறைகள் இருக்கின்றன என்பதை பொறுத்து தான் செயல்பாடு பிடிக்கலன்னா நீங்க வெளியே வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்கிறார், அரசு அமைஞ்சிருச்சு. இப்போ ஏற்கனவே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாடுல எப்போ அது தொடர்பாக நீங்க இவங்க கிட்ட பேசி முடிவு எடுக்க முடியும்? சார், நான் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு, அதாவது எளிய மக்கள் அதிகாரம் பெறணுங்கிறது தான். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இது எங்களுடைய கொள்கை முழக்கம். இது வந்து எந்த காலத்தில் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு மூலமாக சொல்லிட முடியாது. நாளைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் அல்லது இப்போ தான் செய்ய போகிறோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடிப்படையில் சமூக மாற்றங்கள் நிகழ்ந்தது தான். அப்போ அதற்கான சூழல் இன்னும் உருவாக்கலன்னு நான் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுக்கான ஒரு சூழல் உருவானது. ஆனால் உடனே அதுக்காக எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு நாங்கள் போய் நின்ற முடியாது. அதில் எங்களுக்கு உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், எங்களுடைய நிகழ்கால அரசியல், எதிர்கால அரசியல், நாங்கள் எப்படி அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல போகிறோம், இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் முடிவெடுக்க முடியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு வந்து அதிகார பகிர்வு தராங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே நாங்கள் போய் அந்த அதிகாரத்தை பகிர்ந்துக்க முடியாது. ஸோ எங்களுக்கு அது ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்குது, ஒரு சில வரையறை இருக்குது. நீங்கள் அதிகாரம் தானே கேட்டீங்க, இப்போ அதிகாரம் உங்களுக்கு தரங்கிறாங்க, நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னா நாங்கள் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் சொல்ல முடியும். அந்த கூட்டணி இருந்தப்போ இந்த கொள்கை இல்லை சொல்கிறேன். இதுலையும் கூட அந்த மாதிரி சில பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல. அவங்க வந்து இப்போ ஒரு கிரைசிஸில் இருக்காங்க, நெருக்கடியில் இருக்கிறாங்க. வெறும் 10 சீட்டில் வந்து ஒரு ஆட்சி தொட முடியாத அமைக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து அவங்களுடைய வேண்டுகோளை மதிக்கிறோம், அவ்வளோதான். ஆட்சி அமைக்க உதவுகிறோம். இதுதான் இப்போதைய சொல்யூஷன். இதற்கு பிறகு இருக்கிற விஷயங்கள் நிறைய விவாதித்து தான் முடிவெடுக்க முடியும் தவிர அது ஒரு கொஷனில் பதில் சொல்லிட்டு போயிடும். தொடர்ந்து பல ஆண்டு காலமாக 2-3 தேர்தலில் வந்து திமுகவுடன் வந்து பயணிச்சீங்க, வெற்றிகளையும் பெற்றிருக்கு, எம்பி ஆகிருக்கு. திடீர்னு வந்து தாவர நீங்க இப்போ சொல்றீங்க நாங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துல தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றீங்க. ஸோ திமுகவுடைய தலைவர் அதனால தான் நாங்கள் எடுத்த முடிவை முதல்வர் நம்முடைய திமுக தலைவரை போய் நேரில் சந்தித்து எங்கள் கட்சியுடைய உயர்நிலை குழுவில் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துருக்குறோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு நல்குவதா, வெளியிலிருந்து ஆதரவு நல்குவதா முடிவெடுத்துருக்கோம். அவங்க சொன்னோம். அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார், இல்லை உங்கள் உயர்நிலை குழு என்ன முடிவெடுத்துருக்கீங்க அதன்படி நீங்கள் நடந்துக்குங்க. ஏன் இந்த மாதிரி நீங்கள் போறீங்க, இருங்க எங்க கூட இருங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை எப்போது அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். சரி, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 5ஆம் தேதி நாங்கள் அவரை போய் பார்த்தோம். இடதுசாரி கட்சி தலைவர்களும் கூட இருந்தாங்க.
எல்லாருனாலே அவர் சொன்னது வந்து நாம் வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியல, நாம் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாம் பட் 5ஆம் தேதி நீங்க முன்னாள் முதலமைச்சர் வாய்ப்புகளை தெரிவித்து முன்னாள் முதலமைச்சர் கூட 5ஆம் தேதி பேசுனதா சொல்றீங்க. ஆனா நீங்க முடிவெடுக்கிறதுக்கு இவ்வளவு கால தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இல்லை இதுக்கு பிறகு அவரும் உடனே 5ஆம் தேதியாக எங்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தாரு. அவரு நான் கேட்கிறேன், நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம், அவருக்கு எதிரான அரசியலை முன்வைத்து நாங்கள் வந்து அந்த வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அந்த 2 உறுப்பினர்களுடைய வாக்குகளில் திமுக வாக்குகள் இருக்கு, எங்க வாக்குகள் இருக்கு. அந்த திமுகவும் சேர்ந்து போட்ட ஓட்டில் வெற்றி பெற்றவர்களை நாங்கள் இன்னொரு கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு அளிக்கிறோம். அப்போ நாங்கள் இவங்களோட கலந்து பேச வேண்டிய தேவை இருக்குல்ல, அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல, அதனால போய் நாங்கள் சொல்லுவோம். அப்ப நீங்க ஆதரவு கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பான அதான் எந்த முடியும் நாங்கள் இல்லை. நாங்கள் வேற அணி, அவங்க வேற அணி, அவ்வளவுதான். அவங்க எங்களுக்கு ஆதரவு கேட்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இந்த முயற்சி எடுப்பாங்க எதிர்பார்க்கல. இல்லை இல்லை, அப்படி ஒரு சிந்தனையே எழவில்லை. சார் இப்போ இன்னொன்று திருச்சி தொகுதி காலி ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு தேர்தல் வரும்போது அப்போ நிலைப்பாடு எப்படி? தேர்தல் வரணும் சார். இவ்வளோ நாள் அவங்களோட கூட்டணியில் இருந்திருக்கீங்க, ஆட்சி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் மனக்கசப்பு இருந்ததா அந்த திமுக அரசு மீது? இதெல்லாம் முடிஞ்சு போனது இல்லை, அது இப்பதான் சொல்ல முடியாது. இவ்வளோ நீங்க சொல்லலை, சொல்லலை, அது அரசியல் தான் சார். ஏன் மக்களுக்கு தேவையான ஒன்றா இருக்கும்ல, அது உங்களுக்கு தேவை இல்லை மக்களுக்கு வந்தே மாதரம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து இன்னைக்கு இது ஒழிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக அரசா இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, இது போன்ற எந்த ஒரு அரசு விழாவும் இதுவரை நடத்தப்படாத ஒரு நிகழ்வாக இருந்தது. நீங்களே சொன்னீங்க, இதற்கு அதிகாரிகள் தான் முழுக்க காரணமா, அல்லது ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக அவரை மகிழ்விப்பதற்காக சில அதிகாரிகள் செய்த தவறா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு முதலமைச்சராக நீங்க பதவியேற்பு நடக்கிற ஒரு விழாவில் அவருக்கு தெரியாம இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குமா? இதுவரை நடக்காத, அதனாலதான் அவர் விளக்கம் அளிக்கணும்னு நான் உங்க மூலமா இதுவரை பேசாத முதலமைச்சர் வெற்றி பெற்று 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து அதுக்கு பிறகு இதுவரைக்கும் எதிர்க்கட்சி இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற திமுக தலைவர் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்து பேசுறாங்க. ஆனா இதுவரை மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்ற புதிய முதலமைச்சர் இது தொடர்பாக ஏன் ஒரு விளக்கத்தை இதுவரை தெரிவிக்கவில்லை? இல்லை, இன்னைக்கு தான் நடந்திருக்கு, இனிமே அவர் சொல்லுவார். நாமெல்லாம் வந்து ஒரு கேள்வி அதை எழுப்பியிருக்கிறோம். நீங்க 2 குற்றச்சாட்டு அதிகாரிகள் மேல வைக்கிறீங்க, இதுக்கும் அதிகாரிகள் தான் பங்குன்னு சொல்றீங்க. அதே ஆர்கனைஸ் பண்றது இப்போ அவங்க வெளியிலிருந்து இப்போதானே முதல்ல வந்து பதவி ஏற்கிறாங்க, உடனே அவங்கள அது அந்த கட்சி பொறுப்பாளர்களுக்கு எதுவும் அதுல பொறுப்பு கிடையாது, அதுல இன்வால்மெண்ட் கிடையாது. நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறவங்க, அழைப்பு விடுக்கிறவங்க, அந்த செயல் திட்டங்களை வரையறுக்கிறவங்க எல்லாம் அதிகாரிகள் தான். இப்போ அதிகாரிகள் தான் இதை வந்து முடிவு செஞ்சாலும் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவரிடம் போய் அதை பற்றி நிச்சயமாக கலந்து பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால கலந்து பேசினார்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். அல்லது இவர் வந்து பிஜேபியை சார்ந்த ஒரு ஆளுநர், இப்போ பிஜேபி சார்ந்த ஆளுநருங்கிறதுனால அவருக்கு வந்து வட இந்திய மாநிலங்களில் இந்த மாதிரி அரசு விழாக்களில் பாடுறது பற்றி அவருடைய உதவியாளர்கள் சொல்லியிருக்கலாம், அவருடைய செயலாளர்கள் சொல்லியிருக்கலாம். விழா வந்து முழுக்க ஆளுநர் மாளிகையோடதா இல்லை தமிழ்நாடு அரசும் கலந்ததா? ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு அரசு வந்து இணைஞ்சதுதான். ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சி அவர் வந்து பதவியேற்பு வச்சு நடத்துறாரு. அப்போ ஆளுநருடைய செயலாளர்கள் வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் பிஜேபி பின்னணியிலிருந்து வந்த ஒரு ஆளுநர் என்பதனால் வந்தே மாதரம் பாடலுக்கு நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்போ மக்கள் பவன், அந்த மக்கள் மாளிகையில் உள்ள அதிகாரிகள், தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு குறிப்புகளை தந்திருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு விடுதலை கட்சி வந்து ஒரு கூட்டம் நடத்துது அப்படின்னா அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பகட்ட தலைவர்கள் பேசுவாங்க, கடைசியாக தான் வந்து தொல் திருமணம் அவர்கள் பேசுவார். ஸோ அந்த மாதிரி இதே நான் எடுத்துக்க முடியாது. நான் முதல்ல வந்து வந்தே மாதிரி எல்லாத்தையும் பாடிட்டு கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு இதாக எடுத்துக்க முடியாது நம்ம. அருமை அருமை இல்லையா? அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அது அதை எப்படி சார், இன்னைக்கு 2 நிகழ்ச்சிகள் வந்து இதே பின்பற்றப்பட்டிருக்குன்னு நீங்களே சொன்னீங்க. அதாவது முதலமைச்சரா பதவியேற்பு விழா நடக்கிற போதும் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் புதிய முதலமைச்சர். நீங்க சொல்றீங்க என்னுடைய சந்தேகம் வந்து கவர்னர் பங்களாவில இருந்து போன டைரக்ஷனா தான் இருக்கும். இருக்கட்டும் சார், செக்ரட்டரியேட்ல இருந்து எடுத்த முடிவு அது தலைமைச் செயலக அதிகாரிகள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். முதலமைச்சராக பதவி இருக்கிறவர்
அவருக்கும் தெரியாதா? இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் இந்தி தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை? இன்னைக்கு முதல் நாள் இந்த நிகழ்வுலேயே நீங்க போய் இவ்வளவு கேள்வி தற்போது உடனே முதலமைச்சர் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அதை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். தற்போது பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் நிதி நெருக்கடி, அதுதான் முக்கியமான ஒரு சவால். அவருடைய உரையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அப்புறம் இதுவரையிலும் வந்து பின்பற்றப்பட்டு வந்த கடந்த திமுக அரசின் மக்கள் நல திட்டங்கள் அவற்றையெல்லாம் அவர் தொடர்ந்து நடத்த போகிறாரா? காலை சிற்றுண்டி திட்டம், இந்த மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இது போன்ற மக்களுக்கு நேரடியாக பயன் போய் சேரக்கூடிய திட்டங்கள் பல. இந்த திட்டங்களை எல்லாம் அவர் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த போகிறாரா என்பது பெரிய ஒரு சவால். பொறுத்து வந்து பார்ப்போம். முழு மதுவிலக்கு சாத்தியமா தமிழகத்தை பொறுத்தவரை அதுக்கு எப்படி நீங்க இந்த அரசு கிட்ட என்ன சொல்ல போறீங்க? ஒரே நாள்ல இவ்வளவு கேள்வியா இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியான அதிமுக, எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் நான் கடந்த ஓராண்டு காலமாக திரும்ப திரும்ப அதிமுகவுக்கு நான் விடுத்த வேண்டுகோள் இதுதான். நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜகவின் நட்பாலேயே பாதிக்கப்படும், அதனுடைய வலு குறையும், சிதறடிப்பதற்கு பல திட்டங்களை தீட்டுவார்கள். இன்றைக்கு நான் முன்கூட்டியே சொன்னது போல தொங்கு சட்டசபை வரும்னு சொன்னேன். தொங்கு சட்டசபை வந்திருக்கு. அதிமுக இதனால் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்று சொன்னேன். இன்றைக்கு ஒரு குழப்பம் அங்கே உருவாகி இருக்கிறது. அதிமுக தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பாஜக உறவை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய தொடர்ந்து நான் முன்வைத்த என்னுடைய வேண்டுகோள். இந்த தேர்தல் முடிவுகள் வந்து அந்த கட்சியை வந்து பிளவுபடும் அளவுக்கு எடுத்து சென்றிருக்கிறது. அதுல இருக்கிற பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வந்து டிவிகே கூட போகணும், நமக்கு அங்கே போய் அமைச்சரவையில் வந்து பங்கு வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு 30, 37, 20, 32க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்த பட்சத்தில் வந்து இடதுசாரி கட்சியினுடைய சப்போஸ் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்லை, அது அதிமுகவுடைய பிரச்சனை. இது அதில் நாம் ஒன்றும் கருத்து சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதிமுக ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சி. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், எடப்பாடியார் என்று தொடர்ந்து அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அதில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்ஜிஆரை நினைத்து பார்க்க வேண்டும், ஜெயலலிதா அம்மையாரை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, வேண்டுகோள். சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றி மூலமாக இவ்வளவு நாள் இருந்த அந்த திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தம் அப்படின்னு உள்ளதை இளைஞர்கள் மற்றும் பெண்கள், இளம் பெண்கள் வந்து நிராகரித்திருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? அது வந்து அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நான் சொன்ன மாதிரி வந்து திமுக, அதிமுக 2 அணிக்கும் 3 கோடிக்கு மேலான மக்கள் வாக்களித்திருக்கிறார். ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுதான் பெரும்பான்மை. அது எப்படி நிராகரிப்பாங்க? சீட்டா கன்வெர்ட் ஆகாம இருக்கலாம். இதே இப்போ வந்து இப்போ இலங்கையில் இருக்கிற மாதிரி ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம், பிஆர் சிஸ்டம் அப்படின்னு இருந்தால் இன்னைக்கு கணிசமான அளவுக்கு திமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போவாங்க. அதே மாதிரி அதற்கு நிகரான அளவுக்கு ஒரு சில தொகுதிகளை தவிர, எண்ணிக்கையை தவிர அதிமுகவினரும் உள்ள கணிசமாக இடம்பெற முடியும். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறைங்கிறது தான் எத்தனை லட்சம் வாக்குகள் வாங்கினாலும் சீட் கன்வர்ஷனில் பிரச்சனை வரும். இப்போ 4% வாங்கின நாம் தமிழருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. ஆனால் இது இலங்கையில் இருந்தால் அந்த 4%க்கு சில எண்ணிக்கை உள்ளே போயிருப்பாங்க. அதாவது வாக்குகளின் சதவிகித அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்வு செய்வது என்கிற நடைமுறை இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கின்றன, இந்தியாவில் இல்லை. இது வந்து ஒரு பெரிய குறை. இந்த வாக்கு சதவிகித அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறை இங்கே நடைமுறைக்கு வர வேண்டும். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் ஒன்று. 2வது, இந்த இவிஎம் என்பது நம்பகத்தன்மை உள்ள ஒரு எந்திரம் இல்லை. அதை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் பேலட் சிஸ்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த 2ம் இருந்தால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்பப்போ ஏற்படும். ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த மாதிரி குதிரை பேரம் பேசக்கூடிய நிலை உருவாகும்.
இது அரசியல் மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். இது போன்ற நடவடிக்கைகளால் தான் கரப்ஷன், ஊழல் என்பது, லஞ்ச லாவண்யம் என்பது தலைவிரித்தாடுகிறது. குதிரை பேரம் நடக்கிற எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரியான தொழிலதிபர்கள், பெரிய பெரிய வணிகர்கள், ஒப்பந்ததாரர்கள் இதில் மீடியேட்டராக மாறுறாங்க. ஆட்களை தூக்குவதற்கு அவர்கள் இடைத்தரகர்களாக மாறுகிறார்கள். ஜனநாயகம் என்பது கேலிக்கூத்தாக மாறுகிறது. எனவே இந்த தேர்தல் முறையில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும். தேர்தல் முடிஞ்சு 4ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்படுறாங்க. எப்பவுமே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் 11th ஹவர்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் தான் ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறதோ, கூட்டணி பற்றிய முடிவுகளை எடுக்கிறதோ, அறிவிக்கிறது எல்லாமே நடைமுறையாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அண்டை மாநிலமான கேரளத்தில் நீங்கள் பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு வந்ததுக்கு பிறகும் காங்கிரஸால் இதுவரைக்கும் தனது முதலமைச்சர் யார் அப்படின்றத தெரிவித்து ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இழுத்தடியில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது, 5ஆம் தேதி 6ஆம் தேதி போய் உடனடியாகவே விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, எங்களுக்கு அந்த ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்றத நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிகிறது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்டை மாநிலம் கேரளம், அதுல ஒரு பெரும்பான்மையான வெற்றியை கொடுத்துருக்கிறாங்க மக்கள். அந்த மாநிலத்துல இதுவரைக்கும் ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு காங்கிரஸ் பக்கத்துல மாநிலமான தமிழ்நாட்டுல 5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எதிர்கணியில் இருக்கிறாங்க. ஆட்சி அமைக்க போகிறது ஒரு எதிரணி. அந்த அணிக்கு உடனடியாகவே சென்று ஆதரவு கொடுக்கிறது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு, எந்த மாதிரி நியாயமானதா நீங்க பாக்குறீங்க? இது தேர்தலுக்கு பிந்தைய நிலையில் எடுக்கப்பட்ட முடிவாக தெரியவில்லை. தேர்தலுக்கு முன்பே அவர்களுக்கிடையில் ஒரு புரிதல் இருந்திருக்கிறது. எனவேதான் தேர்தல் முடிவு வந்தவுடனேயே அவர்கள் தாவேகாவை ஆதரிக்கும் முடிவை வேகமாக எடுத்திருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. நீங்க சொல்றத பார்த்தா அப்ப காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வேலை செய்யல அப்படின்றத இல்ல, இது அவங்க எடுத்த வேகத்திலிருந்து நான் கருத்து. ஓகே சார். சார்